வணக்கம், நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். நேற்று நல்லபடியாக ஈரோட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த வீடியோலாம் பார்ப்பீங்க. ஈரோட்டில் நம்மளுடைய ப்ராஜெக்டை முடிச்சுட்டு நல்லபடியாக அவங்க சாவியை கொடுத்துட்டு அவங்கள வீடு வந்துட்டாங்க. அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. பாருங்கள், வீடியோ பற்றியே பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க கூட எனக்கு வேலை கொடுக்கும்போது, ஈரோட்டில் வேலை கொடுக்கும்போது முதல் டைமை சென்னையிலேருந்து எப்படி வந்து இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தயக்கம் இருந்தது. அதோடைய விளக்கத்தை கூட அவர்கிட்ட சார்ட்டை கேட்டிருப்பேன். அந்த தயக்கம் இல்லாமல் அவர் வேலையை கொடுத்தார். நல்லபடியாக நாங்கள் கரெக்டாக 4.5 மாதத்தில் அந்த வீட்டோட சாவியை கட்டி, அந்த வீடை கட்டி நல்லபடியாக முடித்து சாவியை ஒப்படைச்சிட்டோம். அவர் எனக்கு ஒரு நல்ல ப்ரைஸும் பண்ணார். மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. நல்லபடியாக அதாவது சென்னையிலேருந்து வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு வீடை கட்டி அவங்களுக்கு சாவியை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அதனால் நீங்களும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ராசி ஜெயம் ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவை தரணும்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து தருவீங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கேன். ரெண்டாவது, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் நம்மளுடைய அலுவலகத்துக்கான வேலை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அலுவலகம் எங்கே வரப்போகுதுன்னா சரவணப்பட்டியில் வருது. அதுக்கான இடம்லாம் ரெடி பண்ணியாச்சு, வேலை வந்துட்டு இருக்கு. சீக்கிரமாக நம்மளுடைய அலுவலகத்தை ஜூலை மாதம் நம்ம இங்கே கோயம்புத்தூரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதனுடைய பதிவில் அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் கோயம்புத்தூரில் இருக்க மக்கள் நீங்கள் தயங்க வேண்டிய வேலையே கிடையாது. ஜூலைலேருந்து இங்கே ஆஃபீஸ் வந்து 2ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மிகப்பெரிய ஆதரவை கோயம்புத்தூரில் இருக்க மக்களும் மற்றும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை ராசி ஜெயம் ஃபவுண்டேஷன் தரணும்னு சொல்லிட்டு தாழ்மையாக கேட்குறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், நான் உங்கள் ராசி மகேஷ்குமார். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஈரோட்டில் இருக்கோம். இப்போ அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஈரோட்டில் சைட்டு நல்லபடியாக முடிச்சாச்சு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் தான் வந்து அந்த சைட்டோட உரிமையாளர். சார் ஒர்க்கெலாம் எப்படி சார் இருந்தது? ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நல்லபடியாக முடிச்சு வந்துட்டோம். அப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல சென்னையில் இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு யோசிச்சிங்க, ரொம்ப தயங்கினீங்க. சாரை பற்றி முதல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும். சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏடியா இருக்கார் நம்ம இபியில், பெரிய ஆஃபீஸர் சாரு. ஃபஸ்ட்டு வேலை கொடுக்கும்போது எங்களுக்கு தயங்கி கொடுத்தாரு. அதாவது சென்னையிலேருந்து வரவங்க இவங்க எப்படி நமக்கு வந்து வேலை நல்லபடியாக முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, முதல்ல தான் தயங்கினார். முதல்ல நான் வந்து சாரை மீட் பண்ணும்போது அந்த பிளான்லாம் பேசினோம், உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது, அடுத்த சிட்டிங்கில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாரு. அக்ரிமெண்ட் சைன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் தான் என்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினார். அதுக்கப்புறம் அந்த 30 லட்சம் நம்ம ப்ராஜெக்டோட வேல்யூ, அதில் ஒரு பேமெண்ட் மட்டும் தான் அவர் கையெழுத்து வாங்கினார். அதுக்கப்புறம் எந்த பேமெண்ட்டும் வாங்கலை. சார் ரொம்ப நன்றி சார். என் மேலே நம்பிக்கைக்கு அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் வீடெல்லாம் உங்களுக்கு திருப்தி தானே சார்? நன்றாக வந்து திருப்தியாக இருக்குது. சரி, நல்லா ஒர்க் நடந்து கரெக்டான ஸ்பேஸில் குறிப்பிட்ட டைமில் ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க. நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். வீடு ஆனால் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சார். திருப்பி இன்னும் ஒரு மாதம் கழிச்சு நான் வரேன். வாங்க. மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் தரணும் சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் சார். வாய்ப்பை கண்டிப்பாக தரணும்.
மெயினாக நம்ம ஈரோட்டில் சங்கமேஸ்வரர் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வேலை ஆரம்பிக்கும் போது தான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து நல்லபடியாக ஆரம்பித்தேன். வேலை முடிக்கும் போது இன்னைக்கு நல்லபடியாக அவர் என்னை மரியாதை பண்ணார் சார். அதுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம நிறுவனத்துக்கு ஒரு அழகான ஒரு வெள்ளி குத்துவிளக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் நினைவாக எங்களுடைய அலுவலகத்தில் கண்டிப்பாக என்னைக்கு இருக்கும் சார், என்னைக்கு இருக்கும். அது இறைவனில் எங்கே இருக்குமோ அங்கே எல்லாமே சிறப்பாக நடக்கும் சார். ரொம்ப ஈஸ்வரில் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். ஓகே சார்.